ஹாய். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே பயங்கர பிஸ்னஸ் மேக்னெட் ஆனதால் ஃபோனே நோண்டிட்டு இருக்கேன்னு அப்படிலாம் இல்லை, ஒரே எல்லா கமிட்மெண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணணும்ல. ஸோ எல்லாருக்கிட்டையும் அங்கங்கே வாங்கினதெல்லாம் செட்டில் வாங்கினதெல்லாம் பண்ணணும்ல. செட்டில் பண்ணி அது பார்த்தா டைம் நெருங்கிடுச்சு, அதனால தான். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் எங்களோட லாஸ்ட் டே வந்து லஞ்சு எங்கேயாவது போவோம், எல்லாம் நம்ம டீமோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோன்னா நல்ல ஒரு சாப்பாட்டு கடையாக பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் கொழும்பு சுற்றி பாருங்கள். இப்போ எங்கள் டீமோட நாங்கள் கொழும்பை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹாய். ஸோ நம்ம ஸ்டைல் ஐக்கானோட பில்லர்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து எக்ஸ்போ பண்ணும்போது வந்து பயங்கர ஹெல்ப்பு, இவங்க இல்லைன்னா நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி லாஸ்ட் டே இன் கொழும்பு வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க போகிறோம். ஜாலியாக இன்றைக்கி ஒரு நாள் வந்து கொழும்பில் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஃபைனலி த டே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி தான் வந்து கொழும்பு வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம் எங்கள் டீம்ஸோட. ஸோ ஒரு ரிலாக்ஸான டேயாக இருக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். உண்மையிலே சொல்லணும், இதோட ரெஸ்டாரண்ட் நேம் வந்து காஃபி கொழும்புன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இங்கே வந்து ப்ரைஸ் ஆகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நல்லா சாப்பிட்டோம் இங்கே, நல்ல டேஸ்ட்டு. நாங்கள் வந்து நல்ல ஸ்ரீலங்கா வந்தாவே வந்து ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணுவோம். இவங்க 3 பேர் இல்லைனா அன்றைக்கி எக்ஸ்போ நடந்திருக்காது. ரொம்ப நல்லா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு அப்பளம், அதாவது இந்த சட்டியில் மண் சட்டியில் தான் சோறு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அப்பளம், மட்டன் கறி, பருப்பு கறி, அதுக்கப்புறம் பீன்ஸ் கறி, முட்டை, இதெல்லாமே வந்து ஒரு மீல்ஸ். இப்படி தான் வந்து ஸ்ரீலங்காவில் மீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி எடுத்தோம், ஃபிஷ் வறுவல் எடுத்தோம், ப்ரான் எடுத்தோம். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு திருப்தியான லன்ச் வந்து அன்றைக்கி எங்கள் டீம் கூட எல்லாருக்கூடையும் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். எல்லாருமே சொல்கிறாங்க ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது, நீங்களும் போயிட்டு அங்கே ட்ரை பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி தான் இப்போ ஸ்ரீலங்கா வந்து குறையே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லை. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஹோட்டல் பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பிகாஸ் பர் டேக்கு 8500 பே பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் நீட்ஸ் வந்து பாத்ரூமில் தண்ணி வரணும், குடிக்கிறதுக்கு ஒரு அழகான ப்யூரிஃபை வாட்டர் இருக்கணும். எஸ், ஓகே, அக்ரி, டேப் வாட்டர் தான் எல்லோரும் குடிப்பீங்க அப்படின்னாலும் நான் அந்த டேப் வாட்டரோட குவாலிட்டி வந்து காமிச்சிருக்கேன். அவங்க ஹவு ஃப்ரீக்வெண்ட்டாக டேங்க் க்ளீன் பண்ணுவாங்கன்றது தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து லக்ஸரி எதிர்பார்க்கல. 8500 அப்படின்றதும் ஒரு காசு தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலியாகட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க கொடுக்குற காசுக்கு வந்து நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணணும். அதுதான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். குறை சொல்லணுன்றது கிடையாது, அது என்னோடய ரிவ்யூ. அதுக்கப்புறம் ஒன் கேல்ஃபேஸ்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து கைட்லாம் பார்த்துருப்பீங்க. ஐடிசி சோலா ஹோட்டல் இருந்தது. இது ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட். அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே ரோட் ட்ரிப் மாதிரி போயிட்டு ஃபோர்ட் சிட்டி போகலான்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. சரி, நானும் இது வரைக்கும் அதுக்குள்ளே போய் பார்த்ததில்ல. அப்படியே வந்து ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்து ஒன் ஃபேஸ்க்கு பக்கத்துலேயே இருந்தது. இதில் வந்து எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இப்போ சார்ஜ் பண்ணல. மேபி ஃப்யூச்சரில் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல. உண்மையாகவே இதுக்குள்ளே ட்ரைவ் பண்ணி போகும்போது நீங்கள் ஹோல் கொழும்புவே வந்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. லைக் நான் வந்து இளங்கோட்டை எப்போவுமே சொல்வேன், ஒரு அழகான கண்ட்ரி ஸ்ரீலங்கா. இங்கேருந்து இந்த வியூ பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. அப்படி அழகாக இருந்தது. இந்த வியூக்காகவே வந்து இந்தக்குள்ளே வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ உள்ளே என்ட்ரானோன்னா நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வந்து இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸாக தான் இருந்தது. பட் நானும் கேமராமேனும் வந்து பாஸ்போர்ட்டை டேப் பண்ணிவிட்டு உள்ள டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். பட் பாஸ்போர்ட் இருக்கவங்க தான் போக முடியுமான்னு தெரில. பட் பாஸ்போர்ட் கேட்குறாங்க என்ட்ரன்ஸில். அப்புறம் உள்ளே போய் பார்த்தோம், உண்மையாகவே எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருந்தது. லைக் ஏர்போர்ட்டில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் இங்கே வாங்கினா ஏர்போர்ட்டில் டெலிவரி கொடுத்துருவாங்களாம், கையில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னாங்க. அகெயின் திருப்பியும் பார்லிமெண்ட் வழியாக சுற்றிட்டு இங்கே ஒரு புத்தா டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புனோம். உண்மையாகவே பார்லிமெண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வியூ வந்து கேப்சர் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. தென் இந்த ஒரு பிரிட்ஜில் இந்த லோட்டஸ் வியூ பார்க்குறதும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேருந்து அதை கேப்சர் பண்ணோம். எங்கே போனாலும் இந்த லோட்டஸ் வந்து உங்களுக்கு கொழும்பு ஃபுல்லாக வந்து தெரியும். அண்ட் இந்த டெம்பிளுக்கு வந்து புத்தா டெம்பிளுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். இல்லை நிறைய பழைய காலத்து பொருள் புத்தா, லைக் இதை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா நல்ல ஒரு புத்தீஸ் கண்ட்ரிக்கு போன மாதிரி இருந்தது. நல்ல சூப்பர்வான வியூ. உள்ளே வந்து பெரிய புத்தர் வந்து இருந்தாங்க. இதில் வந்து பழமையான பொருட்களுக்கான கண்காட்சிலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடியது மாதிரி இருந்தது. மைட் பி ஃபாரினர்ஸ்க்கு வந்து இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எடுத்தோம்.
ஸோ இதில் வந்து புத்தா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இந்த டெம்பிள் நேம் வந்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறந்துட்டேன். இளங்கோட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். வாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நான் வந்து மறந்துட்டேன். ஒரு நல்ல ஒரு பெரிய கோயில், நல்ல அமைதியாக ரிலாக்ஸ்டாக நம்மளோட டே வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கேயே நின்று எங்கள் டீம் கூட ஒரு குரூப் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மெமரிக்காக அப்படியே இந்த புத்தாவை வந்து மனசார வேண்டிட்டு நம்ம வந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. பட் அதுக்காகவும் ப்ரே பண்ணேன். இந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது. நெறைய புத்தா வச்சிருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் இங்க வந்து நின்னு எடுத்துக்கலாம் போல. நல்லா இருந்தது. உண்மையாவே அழகா இருந்தது. ஃபுல்லா நெறைய புத்தர்ஸ் வந்து இருந்தது. கேமராமேன் வந்து வளைச்சு, வளைச்சு அத எந்தெந்த ஆங்கிள்ல எடுக்க முடியுமோ, அந்தந்த ஆங்கிள்ல வந்து எடுத்து குடுத்துருக்காரு. ஏன்னா, அவ்ளோ அழகா இருந்தது நேர்ல பார்க்கறதுக்கும். இதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா கொழும்பு வந்து பார்க்குறோம். இதுவரையும் பார்க்கல. லாஸ்ட்டா மெரைன் டிரைவுக்கு போயிட்டு, அங்க ஒரு ஆட்டத்த போட்டு ஜாலியா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, ஜாலியா பேசிட்டு இருந்தோம். இதில என்ன மிஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, மைக்கோட அடாப்டர வந்து போட்டுட்டே வந்து வீடியோ எடுத்துட்டாரு. அதனால நாங்க பேசின சவுண்ட் எதுவுமே வந்து நம்ம வீடியோல கேப்சர் ஆகல. அதான் நான் இப்போ உட்காந்து வாய்ஸ் குடுத்துட்ருக்கேன். ரொம்ப அழகான கடற்கரை. இங்கெல்லாம் ரொம்ப சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணலாம்ல ஈவினிங்ல. நாங்களா பீச் போனோம் அப்டின்னா, இங்கேருந்து 1 ஹவர், 1 1/2 ஹவர் ட்ராவல் பண்ணி போணும். பட் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையும் அது எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்ஸு. எங்க பார்த்தாலும் நெனச்சா நம்ம பீச் போயிடலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம். சன்னெல்லாம் பார்த்தோம் காணோமேன்ட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம். உண்மையாவே ஒரு ரிலாக்ஸிங் டே. எல்லார் கூடயும் என்ஜாய் பண்ணிட்டு, எங்க இளங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நான் டிக்கெட் வந்து முன்னாடியே போட்டுட்டேன். அதனால அந்த டென்ஷன்ல நின்னுட்டுருக்காரு. "என்னடா இவ முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டா" அப்படின்ட்டு. அத தான் வந்து ஜேம்ஸ் கிட்ட சொல்லறேன். ஏன்னா எப்பவுமே நான் பின்னாடி போவேன். நான் முன்னாடி போவேன். அவர் பின்னாடி வருவாரு. ஆக்சுவலி என் ஃப்ளைட்ல டிக்கெட் ஃபுல்லு. ஒரு டிக்கெட் கூட இல்ல. அதனால நான் எனக்கு முன்னாடி 1:30 மணி ஃப்ளைட்ல தான் போட்டேன். ஒரு சேம் டே 1:30 மணி ஃப்ளைட். அதுக்கு அப்படியே கோவமா, டென்ஷனாவே நின்னுட்டு இருந்தாரு. நாங்க வந்து நான் தானே எப்பவுமே கார் எடுத்துட்டு வந்து பிக் பண்ணுவேன். இந்த வாட்டி நீங்க பிக் பண்ணுங்க அப்டின்னா, எனக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சுங்க ஹீட்ல. பிகாஸ் நான் சொன்ன மாரி அந்த அபார்ட்மெண்ட்ல ஒழுங்கான வாட்டர் ஃப்ளோ இல்ல. தலை குளிக்கிறதுனா கூட நம்மளுக்கு தண்ணி இல்ல. அந்த மாரி கொஞ்சம் ரொம்ப ஹீட்டு, உடம்பு எல்லாமே ஹீட் ஆயி ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சு. பட் எனிவே லைக் ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தவங்க பேசினா தான் அது வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதுலேருந்து தான் நான் போட்டேன். இதில எந்த ஒரு தவறான எண்ணமும் கிடையாது. நான் போடக்கூடாதுன்னு தான் நெனச்சேன் வீடியோ. பட் அடுத்த நாள் வந்து நாங்க ஏர்போர்ட் கிளம்பும்போது கிட்டத்தட்ட நைட்லேருந்தே அபார்ட்மெண்ட்ல தண்ணியே வரல. அதுவே நாங்க லேட்டா போனோம். அந்த வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். அதையும் உங்களுக்கு வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் உங்கள நாங்க அடுத்த வீடியோல மீட் பண்றோம். பாய் மக்களே! பாய்.